பாருங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையே கொண்டத்தம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். பாருங்க, இன்றைக்கி வந்து அன்னதானம் போடுறாங்க. இப்படி இருக்குன்னு பாருங்கள். கூட்டம் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்திருக்கிறேன் நான். பாருங்க, இன்றைக்கி அன்னதானம் போடுறாங்க. கொண்டத்தம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன் நான். பார்த்தீங்களா, அது பெருமாநல்லூரில் இருக்குது. நான் வந்து யூடியூப்பில் வந்து போட்டிருப்பேன். நான் இந்த மாதிரி சேனல் வந்து தூக்க போகிறாங்க. அது வந்து உண்மைதாங்க. எனக்கு வந்து 4 ஸ்ட்ரைக் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் வந்துருச்சு, சேனல் வந்து இது மாதிரி தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. மானிட்டேஷன் வந்து கட் பண்ணிட்டாங்க. வீடியோ வந்து ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ சேனல் வந்து தூக்குறாங்களோ அது வரைக்கும் வந்து நான் வீடியோ போடுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த மெயில் வர்றது எல்லாமே வந்து நான் வீடியோ போடுறேன், நீங்களே பாருங்கள். நான் பொய் சொல்லலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சில பேர் வந்து சொல்லிடுறாங்க, அவங்களுக்கே நிறையா பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்கணும். அதை விட்டு போட்டு முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், இல்லை அடுத்தவங்களுக்கு பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன இது இருக்குது, அது தெரியாமல் கேட்குறேன் நான். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கே நிறையா பிரச்சனை இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதை விட்டு போட்டு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி முன்னாடி விட்டு பின்னாடி நிறையா பேர் பேசுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து சொல்கிறேன். நான் இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் எல்லாம் அவ்வளோ விவரமாக இருக்கிறீங்க. இல்லை அப்படி தாங்க, நீங்களாம் அவ்வளோ விவரம். என்னையெல்லாம் பார்த்தா கேனப்பையன் மாதிரி தெரியுது உங்களுக்கு. அப்படியே நைஸாக அப்படியே பேச வேண்டியது. அப்படியே வந்து நான் இந்த பொழப்புக்கு தான் வந்து நான் வந்து நான் வாட்டுக்கு நான் இருந்துக்கலாம் அப்படின்னு நான் இருந்தேன். எல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அவங்களோட இதுக்கு மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற. நீங்களே சொல்லுங்கள், தேவைக்கு யூஸ் பண்ணுறவங்கள நம்ம வந்து பழகலாமா பழகக்கூடாதா? இல்லை நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா வந்து சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன காரியம் ஆனால் போதும், அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. கரெக்டுங்களா? எனக்கு வந்து அந்த மாதிரி இது வந்து பழக்க தேவையில்லைங்க. நான் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போகலான்ட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா வந்து இது விட்டு இந்த சேனல் போயிடுச்சுன்னா எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. மறுபடியும் ஒரு சேனல் ஆரம்பிப்பேன். என்னால் முடியாமலாம் இல்லை, பண்ணத்தான் போகிறேன். பாருங்கள், நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.